Hi friends, welcome to Altro Roots. இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ். இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம எல்இடியை வச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போது ஒரு புஷ் பட்டன் வச்சு எப்படி எல்இடி கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ நான் தேவையான பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்இடி, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோடிங் முடிச்சிருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு எல்இடி எடுத்திருக்கோம், ஒரு புஷ் பட்டன் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். எல்இடி வந்து 13 எடுத்திருக்கேன். பட்டனுக்கு நான் 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேரியபிள் எதுக்காக டிக்ளேர் பண்ணுறோன்னா, நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. இப்போ நான் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் எனக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகணும், இல்லைனா எனக்கு வந்து ஆஃப் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். இது எக்ஸ்ட்ரா வேரியபிள் எடுக்கிறதுக்குன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 0 பண்ணிக்கிறேன். எல்இடி வந்து அவுட்புட். அதே புஷ் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு. இப்போ எப்படி கண்டிஷன்ஸ் வரும்னா, டிஜிட்டல் ரீட் கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிஜிட்டல் ரீட் மூலயமா தான் நம்ம வந்து பின் நம்பர் 2 வந்து தெரிஞ்சுப்போம். அதாவது நமக்கு 5 வோல்ட் இன்புட்டாக வருதா இல்லையான்னு. கொடுத்துட்டு இப்போ இஃப் எல்ஸ் கண்டிஷன். இல்லைனா டிஜிட்டல் ரைட் மூலமா இப்போ எல்இடியை வந்து லோ பண்ணிடுவோம். ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போ ஸோ எல்இடி நமக்கு அவுட்புட் தரப்போகுது, பட்டன் வந்து இன்புட். இப்போ வந்து 5 வோல்ட் வந்து எனக்கு இன்புட்டாக உள்ளே போச்சுன்னா எனக்கு எல்இடி வந்து ஹை ஆகும், இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லோவில் இருக்கும்.
ஸோ திரும்ப வந்து எல்இடிக்கு ஒரு ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு எல்இடி வந்து ஆனில் இருக்கும். இதே நான் எடுத்துட்டேன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த கோடிங்கோட அவுட்புட் ரிசல்ட் நமக்கு. ஸோ எப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறனோ இது வழியாக நமக்கு இன்புட் 5 வோல்ட் போனோடனே பட்டன் ஸ்டேட்டஸில் டிஜிட்டல் ரீட் மூலிமா நமக்கு ரீட் பண்ணும், அதாவது நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பட்டன் ஸ்டேட்டஸ் வந்து ஹை ஆச்சுன்னா எல்இடி வந்து ஹை ஆகும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோவில் இருக்கும். இந்த போர்டு இன்டர்ஃபேஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் சர்க்யூட் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ சர்க்யூட் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்னா அடினோவில் இருக்க 5 வோல்ட்டு கிரவுண்டையும் எடுத்து ஸோ இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு, அப்புறம் செகண்ட் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ புஷ் பட்டனோட ஒரு டெர்மினல், அதாவது ஒரு எண்டோட டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளையில் கொடுத்துட்டு இன்னொரு டெர்மினலில் வந்து கிரவுண்டை ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் கீழே பிடிஎஃபாக கொடுக்குறேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடினோட இன்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக புஷ் பட்டனோட சைடு சர்க்யூட் கனெக்ஷன். இதே இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். எல்இடி வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து கிரவுண்டோட யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அடினோட அவுட் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதோட ஆன்லைன் சிமுலேட்டர் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கோட் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதோட பிடிஎஃப் வந்து சர்க்யூட் டயக்ராமும் அதுக்கப்புறம் அதோட கோடும் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்படியே வந்து போர்டில் எடுத்து நீங்கள் அடினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதோட என்னென்னா ஒரு எல்இடியே வந்து நம்ம ஒரே ஒரு புஷ் பட்டன் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ எப்போ நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து ஆன் ஆகும். ஸோ இதே நான் ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து ஆன் ஆகும். ஸோ இதை நான் வந்து கையை எடுத்துட்டா வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு நான் டாஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ எப்படின்னா ஒரு டைம் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணாவே எனக்கு எல்இடி அப்படியே ஆன் ஆகிடணும். ஸோ செகண்ட் வாட்டி நான் ப்ரெஸ் பண்ணால் எல்இடி வந்து ஆஃப் ஆகிடணும். ஸோ இதுதான் உங்களுக்கான டாஸ்க். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நான் சொல்யூஷன் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் கனெக்ஷன். எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கான ஹெல்ப் என்னால் பண்ண முடியும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.